வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்நாக்ஸ். 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1ல் ஒரு 37 கேள்விகள் நம்ம பார்ப்போம். வாங்க கேள்விக்குள்ளே போயிடலாம். முதலாவது கேள்வி, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் பாரதிதாசன். தமிழே உயிரே வணக்கம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? தமிழே உயிரே வணக்கம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? காசி ஆனந்தன். தமிழ்ச்சிட்டு எனும் இதழை நடத்தியவர் இயற்றிய நூல்களில் தவறானது எது? தமிழ்ச்சிட்டு எனும் இதழை நடத்தியவர் இயற்றிய நூல்களில் தவறானது எது? குயில்பாட்டு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். பாவலேறு இயற்றிய நூல்களில் 8 தொகுதியாக வெளிவந்த நூல் எது? பாவலேறு இயற்றிய நூல்களில் 8 தொகுதியாக வெளிவந்த நூல் எது? கனிச்சாறு. புரட்சிக்கவி என்று போற்றப்படுபவர் யார்? புரட்சிக்கவி என்று போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசன். பாவலேறு நடத்திய இதழ்களில் தவறானது எது? பாவலரேறு நடத்திய இதழ்களில் தவறானது எது? தமிழ் மலர். மேதினி என்னும் சொல்லின் பொருள். மேதினி என்னும் சொல்லின் பொருள் உலகம். உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை. உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அதாவது தமிழில் நமக்கு கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல்னா அது தொல்காப்பியம் தான். தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். தமிழன் கண்டாய் இவ்வரி இடம்பெற்ற நூல் எது? தமிழன் கண்டாய் இவ்வரி இடம்பெற்ற நூல் எது? அப்பர் தேவாரம். பிரித்து எழுதுக அஃறிணை. பிரித்து எழுதுக அஃறிணை அல் கூட்டல் திணை. பூவின் நிலைகள் எத்தனை? பூவின் நிலைகள் எத்தனை? 7. கவிதை வடிவங்களில் தவறானதை தேர்க. கவிதை வடிவங்களில் தவறானதை தேர்க. புதினம். மல்லியின் தாவர இலைப்பெயர். மல்லியின் தாவர இலைப்பெயர் தலை. கீழ்கண்ட வரிகளில் பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற வரியை தேர்க. கீழ்கண்ட வரிகளில் பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற வரியை தேர்க. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு. அப்போ கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. கோட்சுறா எரிந்தென்ன சுருங்கிய. நற்றிணை. நிலம் தீ நீர் வழி விசும்பொடு தொல்காப்பியம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆழ அமுக்கி முகக்கினும் என்ற வரி இடம்பெற்ற நூலின் ஆசிரியர். ஆழ அமுக்கி முகக்கினும் என்ற வரி இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். தமிழ் மொழியின் இலக்கண வகைகளின் எண்ணிக்கை. தமிழ் மொழியின் இலக்கண வகைகளின் எண்ணிக்கை 5. உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 5. உயிரெழுத்துக்களில் நெடிலெழுத்துக்களின் எண்ணிக்கை. உயிரெழுத்துக்களில் நெடிலெழுத்துக்களின் எண்ணிக்கை 7. குறில் எழுத்தின் கால குறில் எழுத்தின் கால அளவு. ஒரு மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு
அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இவ்வரி இடம்பெற்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இவ்வரி இடம்பெற்ற பாடலை இயற்றியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இவ்வரி இடம்பெற்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதியார். பிரித்து எழுதுக. பாகற்காய். பிரித்து எழுதுக. பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கீழ்கண்டவற்றில் இடஞ்சுழி எழுத்து எது? கீழ்கண்டவற்றில் இடஞ்சுழி எழுத்து எது? ட. பூவின் முதல் நிலை. பூவின் முதல் நிலை அரும்பு. மா எனும் ஓரெழுத்துச் சொல்லின் தவறான பொருளை தேர்க. மா எனும் ஓரெழுத்துச் சொல்லின் தவறான பொருளை தேர்க. அதாவது மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய தவறான பொருள் அன்பு, அழகு, அறிவு, அளவு, இது மூன்றும் வரும். தவறான இணையை தேர்க. தவறான இணையை தேர்க. ஆள், அரசு, மா, முருங்கை, வாழை, இலைன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் முருங்கை என்பது இலையினுடைய வகையில் வராது. அப்போது தவறான இணை என்பது ஆள், அரசு, மா, முருங்கை, வாழை அப்படிங்கிறது தான். கரும்பு நாணலும் தொகை தான். அருகு கோரையும் புல் வகை தான். பனை தென்னையும் ஓலை தான். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களின் தவறான இணையை தேர்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களின் தவறான இணையை தேர்க. அன்பு, உழவர், அகநானூறுன்னு கொடுக்கப்பட்டிருப்பது தான் தவறானது. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல்தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவது நாடகத்தமிழ். அனைத்தும் சரிதான். ஸோ மேற்கண்ட அனைத்தும். திணையளவு போதா சிறுபுல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். இவ்வரி இடம்பெற்ற பாடலின் ஆசிரியர் யார்? திணையளவு போதா சிறுபுல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். இவ்வரி இடம்பெற்ற பாடலின் ஆசிரியர் கபிலர். நூல் திருவள்ளுவ மாலை. இருமுறை கண் இமைக்கவோ இருமுறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. இருமுறை கண் இமைக்கவோ இருமுறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு 2 மாத்திரை. ஸோ புத்தகத்தில் ஒரு முறை கண் இமைக்கவோ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இடையின எழுத்துக்களில் தவறானதை தேர்க. இடையின எழுத்துக்களில் தவறானதை தேர்க. ஸோ இம் அப்படிங்கிறது தான் தவறானது.